அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பன்னீர் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, நீங்கள் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இது கூட ஒரு சின்ன டீஸ்பூனால் நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறணும். இது கலந்து விடுறதுக்காக நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா வந்து மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதை வந்து இப்போ ஒரு பேனில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து நான் சலாடு மாதிரி செய்ய போகிறனால கொஞ்சமாக வந்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கூட ஒரே ஒரு கேப்சிகமும் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் அப்படி இல்லைனா பொட்டேட்டோ வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீட்டமாக வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியான வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பன்னீர்லேயே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகணும். ரொம்ப வந்து வெங்காயமும் கேப்சிகமும் வதங்கக்கூடாது. லைட்டாக சாஃப்ட் ஆகணும். அதாவது லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உடனே வந்து பன்னீரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த வெங்காயமும் கேப்சிகமும் க்ரன்ச்சினஸாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அதாவது அந்த பச்சை வாடை போனால், அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. பன்னீரும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பன்னீர் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரோல் பண்ணுறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. இது நல்லா ஆற விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் ரோல் செய்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி குபூஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தி, நார்மல் பரோட்டா இல்லைன்னா லச்சா பரோட்டாலாம் கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட குபூஸ் இருந்தனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ குபூஸ் மேலே கொஞ்சமாக ஹோம்மேட் மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து மைனஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் பட்டர் கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக நான் ஹாட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாட் சாஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக பெரி பெரி சாஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நார்மல் சில்லி கார்லிக் சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸ்ப்ரெட்லாம் ஆட் பண்ணுறது உங்களோட விருப்பம் தாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டொமேட்டோ, ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லைனா லெட்யூஸ், சேலரி ஏதாவது கட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். முட்டைகோஸ் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பாயில் பண்ணி கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் காலிஃப்ளவர் இல்லைனா ப்ரோக்கோலி கூட ஸ்டஃப் ஃப்ரை பண்ணி வச்சு ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே நான் ஷவர்மா சாப்பிட்ற ஃபீலிங்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரிகனோ, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஸ்பைஸுக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறமா அகைன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ரோல் பண்ணி பட்டர் பேப்பரில் ரோல் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.